ஃபர்ஸ்ட் ஜங்ஷன் நேர்களுக்கு இப்போ வந்து கேரளா வயநாடு வந்து மண்ணில் புதஞ்சு போயிடுச்சு. பல கிராமங்கள் வந்து எங்கே இருக்குன்னே தெரியலை, இருந்த இடமே தெரியலை, அப்படி ஒரு சூடே இல்லை. பல உயிர்கள் வந்து சடலங்களாக வந்து நீரில் மிதந்து போகுது. இன்றைய நிலவரப்படி கிட்டத்தட்ட 300 தாண்டி 400 தொடக்கூடிய அளவுக்கு உயிரிழப்பு நடக்குதுங்கிற பதைவதைப்பான செய்திகள் வந்து ஏன் இப்படி நடக்குது, இப்படிலாம் நடக்க என்ன காரணம், இதை நம்ம வந்து முன்னெச்சரிக்கையாக தடுக்க முடியுமா முடியாதா, இதை வரவிடாமல் செய்ய முடியுமா முடியாதா அப்படிங்கிற பல தகவல்களையும் கவலையான கருத்துக்களையும் சில நிமிடங்கள் நீங்கள் கடைசி வரைக்கும் கவனமாக கேட்டுட்டு உங்களுடைய கருத்துக்களையும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இப்போ 4-5 தினங்களாக கடந்த திங்கட்கிழமை அதிகாலையிலேருந்து ஒட்டுமொத்த கேரளாவுமே வந்து அழுகுரலாக இருக்குது. பக்கத்து மாநிலமாக இருக்கிற தமிழ்நாடு வந்து ஒன்றும் சொல்லவே தேவையில்லை, அதோடைய சோகத்தை வந்து முழுசாக பங்கெடுத்திருக்கு. இந்தியா முழுக்க இந்த சோக நிகழ்வு வந்து எல்லாருடைய மக்களுக்கும் ஒரு பெரிய மன வலியை கொடுத்துருக்குது. எப்படி இவ்வளோ பெரிய நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கு, இது ஏற்பட என்ன காரணம், இதெல்லாம் நம்ம ஆராய்கிறதுக்கு முக்கியமாக ஒரு கருத்து என்னென்னா, இயற்கை வளத்தை வந்து எப்போ மனிதன் வந்து அவன் இஷ்டத்துக்கு மாற்றம் செய்ய ஆரம்பிக்கிறானோ அப்போ இயற்கை வந்து அவனுக்கு பெரிய தண்டனை கொடுக்க காத்திருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். பெரிய பெரிய மலைகளில் வளர்ந்துருக்கக்கூடிய அந்த மரங்கள் வந்து நமக்கு தெரியும் 100 அடி உயரம் 80 அடி உயரம்லாம் இருக்கும். அப்படிப்பட்ட மரங்கள் வந்து இப்போ 100 அடி உயரம் மேலே இருக்குன்னா பல 20-30 அடி 40 அடி அதோடைய வேர்கள் கீழே போயிருக்கும். இதோடைய பெனிஃபிட் என்னென்னா, மனிதன் தெரியாமல் அந்த மரங்களை வெட்டிட்டா என்ன ஆகுன்னா அந்த அடிப்பகுதி தன்னுடைய பலத்தை இழந்துடும். இப்போ ஒரு பில்டிங்க்கு எப்படி நம்ம பில்லர் போட்டு கட்டுறோம், எத்தனை மாடி எடுத்தாலும் பில்லர் ஸ்ட்ராங்காக கீழே ஃபவுண்டேஷன் இருந்தால் கடைசி வரைக்கும் நிலைக்கும்ல, அது மாதிரி இந்த மலை கிராமங்களில் இருக்கக்கூடிய மரங்கள் தான் அந்த நிலப்பகுதிக்கு உள்ள பில்லர். இதை கவனத்தில் வச்சுங்க. இந்த மனுஷன் மரத்தை வெட்டுறேன்னு நினச்சிக்கிட்டு தான் தங்கி இருக்கக்கூடிய பில்லரை வெட்டினான்னா என்ன ஆகும், பழமொழி சொல்லுவாங்க, நுனி மரத்தில் நின்றுக்கிட்டு அடிமரத்தை வெட்டினானா அவன் முட்டாள் தானே. அந்த முட்டாள்தனமான வேலையை மனுஷன் செய்ததோடைய விளைவு தான் சரிவு ஏற்பட்டுருச்சு. அதே மாதிரி சில இடங்களில் பாருங்கள், மலைகளை வெட்டுறாங்க, மலைகளை வெட்டி அதை வந்து கல்லுகளை எடுத்து குவாரிகளாக்கி அதை காசாக்கிட்டு போகிறாங்க ஏதோ ஒரு சிலர். ஆனால் பாதிக்கப்பட போகிறது அந்த நிலப்பகுதி. அந்த மலைகள் வந்து அந்த மண்ணுக்கு என்னங்கிற ஒரு ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன், அதாவது பெட்டு மாதிரி அது. அதை நீ வெட்டுட்டின்னா அதோடைய அந்த அந்த ஸ்டெபிலைஸ் தன்மையே மாறி போயிடும். அப்போ இவ்வளோ பெரிய சோகத்துக்கு முக்கியமான முதல் காரணம் மரங்கள், மிகப்பெரிய மரங்களை வெட்டுறதும் காடுகளை அழிக்கிறதும் மலைகளை உடைச்சி வெட்டுறதும் தான் இப்படிப்பட்ட நிலச்சரிவுகள் ஏற்பட்டு இயற்கை சீற்றங்கள் உருவாகுது அப்படிங்கிறது தான் இப்போ பலருடைய கவலையாக இருக்குது. இது ஒரு பக்கம். இனி நம்ம எதிர்காலங்களில் இப்படிலாம் நடக்காமல் இருக்குன்னா என்ன பண்ணணும், இந்த மலைகளில் உள்ள மரங்களை வந்து கை வைக்கவே கூடாது, வளர்க்குறதுக்கு முயற்சி பண்ணணும். மலைகளை வந்து உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணக்கூடாது, அதை பாதுகாக்க முயற்சி அதை வந்து நம்ம மலைகளை போய் நம்ம தண்ணி ஊற்றி வளர்க்க முடியாது, அதை சிதைக்கிற வேலையை கைவிடணும். இதற்கெல்லாம் மேலே வானிலை ஆய்வு மையம் வந்து சரியான முன்னறிவிப்பை சொல்லணும். இப்போ நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய கவலையாக இருக்குன்னா, ஆறுகள் ஓடுது, ஆறுகளில் அப்படி என்ன பண்ணுது, பிணங்கள் ஓடுது. பிணங்கள் வந்து மீன்கள் எப்படி இறந்து கரை ஒதுங்குமோ அதுபோல் மக்களுடைய சடலங்கள் வர்றதை பார்க்குறப்ப எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்குது. அந்த மீட்பு படை NDRF வீரர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, அல்லறி அடித்து அங்கங்கே போய் அந்த வரக்கூடிய அந்த உடல்களை எடுத்து கரை சேர்த்து அடக்கம் பண்ணுற வேலையில் பார்க்குறாங்க. உயிரோடு வர்றவங்களை காப்பாற்றி அவங்கள கொண்டு போய்ட்டு என்ன பண்ணுறாங்க, அவங்கள சிகிச்சைக்கு உள்ள ஏற்பாடு பண்ணுறாங்க. இது NDRF வீரர்களோட பல சுயமாக ஒத்துழைக்கக்கூடிய பல குழுக்களும் வேலை பார்க்குறாங்க. அரசியல் கட்சிகள், பொதுநல தொண்டு நிறுவனங்கள் நிறைய எல்லாரும் இறங்கி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன வேலை பார்த்தாலும் போன அந்த உயிரை வந்து மீட்கவே முடியுமா மனிதனால், முடியவே முடியாது. அப்போ இது நடக்காமல் இருக்கிறதா இல்லையா, நடக்காமல் இருக்கிறதுக்கான நம்மளுடைய முன்னெச்சரிக்கை மனிதனுக்கு தேவையா தேவையில்லைங்கிற கவலையை தான் இப்போ நம்ம பேசுகிறோம். பாருங்கள், ஒரு சின்ன பையன் கதறி அழுகிறான், அவன் குடும்பத்தில் இருந்த அத்தனை பேரும் போயிட்டாங்க.
அவனுக்கு தெளிவாக பேசக்கூட தெரியல. தாய் போச்சு, தந்தை போச்சு, தம்பி போச்சு, சகோதரன் போயிட்டான், சகோதரி போயிட்டான், என்ன பண்ணுறதுன்னு அவனுக்கு தெரியலை. ஒரு நாய் பாருங்க, தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு, அப்படியே ஆற்றுல 4 பக்கமும் தண்ணி ஓடுது, நடுவில் ஒரு சின்ன திட்டு இருக்குது, ஒரு மணல் திட்டு மாதிரி, ஒரு சின்ன கல் திட்டு மாதிரி இருக்குது, அதில் மாட்டியிருக்கு அந்த நாய். 4 நாளாக மாட்டிகிட்டு இருக்குதுங்க. அது இறங்கி ஏதாச்சும் பாகலாண்டு அப்படி வருது, இப்போ தண்ணி திருப்பி ஓடி போயிடுது நடுவில். 4 நாட்களாக அதுக்கு எந்த உணவும் இல்லை. இப்போ அதுக்கு இந்த ட்ரோன் இருக்குது பார்த்தீங்களா, சின்ன விமானம், குட்டி விமானம், அது மூலயமா அதுக்கு ஏதாச்சும் போய் பிஸ்கெட் ஏதாச்சும் போடலான்ட்டு இப்போ அந்த மீட்பு குழுவினரும் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. சில இடங்களுக்கு வந்து ஒரு பாலமே உடஞ்சி போச்சு, அந்த ஊருக்குள்ளே தொடர்பே இல்லாமல் போச்சு. இராணுவம் வந்து உடனடியாக என்ன பண்ணுறாங்க, 16 மணி நேரத்தில் ஒரு ரெடிமேடு இரும்பு பாலத்தை ரெடி பண்ணி என்ன பண்ணுறாங்க, அந்த போக்குவரத்தை ஏற்படுத்தி அந்த மக்களை மீட்கிற வேலையை செய்கிறாங்க. இப்போ நம்மளுடைய வேண்டுகோள் என்னென்னா, இப்படிப்பட்ட இடங்களில் வந்து இப்போ ஒரு பாதிப்பு வந்து அந்த பாலங்கள் பழுதாயிருன்னு உங்களுக்கு தெரியும் தானே. இப்போ திடீர்னு 16 மணி நேரத்தில் ஸ்ட்ராங்கான ஒரு பாலம் கட்டுறது, ரெடிமேடு பாலம் அமைக்க முடிஞ்ச நீங்கள் அமைக்கிறப்பவே எந்த விதமான ஒரு இயற்கை பேரிடர் வந்தாலும் தாங்கக்கூடிய அளவில் ஏன் பாலங்களை அமைக்கக்கூடாது? அதே மாதிரி முன்னறிவிப்பு சொல்லக்கூடிய இடங்களில் ரெட் அலர்ட்டுக்கு பதிலாக ஆரஞ்சு அலர்ட்டு. அதில் ஆரஞ்சு அலர்ட்னா என்ன, 20 பாயிண்ட் தான் மழை வரும்னா அது என்னன்னா 100கணக்கான பாயிண்ட் வருது. அப்போ அதை நீங்கள் குறைச்சி மதிப்பிடுறதுக்கு என்ன காரணம்? அந்த இயற்கை சூழ்நிலையை வானிலை ஒழுங்காக கவனிக்கக்கூடிய வசதி உங்கள்கிட்ட இல்லாமல் போயிடுச்சா? அப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு சரி மஞ்சள் அலர்ட்டை தான் பார்த்துக்குவோம் அப்படின்னு இருப்பாங்க. கடைசியில் அது வந்து ரெட் அலர்ட்டாக மாதிரி அதிபயங்கர மழையாயிட்டு வெள்ளமாயிட்டு உயிர் போயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுறது சொல்லுங்கள்? அப்போ அரசுடைய கவனம் எப்படி இருக்கணும்? மக்களை பாதுகாக்கிறதுல இருக்கணும். அப்போ எப்படி மக்களை பாதுகாக்கணும்? அடிப்படையாக மரங்களை வெட்டவே கூடாது, மரங்களை வளர்க்கணும். குறிப்பாக இதே போன்ற மலைகளில் இருக்கிற மரங்களை நல்லாவே பாதுகாப்பாக வளர்க்க. ஒரு மரத்தை வெட்டினா கிட்டத்தட்ட வெட்டினவருக்கு 10 வருஷம் 20 வருஷம் சிறைன்னு சொல்லி பாருங்கள், யாராச்சும் கை வைக்கிறாங்களான்னு. அதுதாங்க அந்த மலைகளுக்கு மண்ணுக்கு உள்ள பெல்ட்டை. நான் சொல்கிறது புரியல, பில்லரை தான். இப்போ பில்லரை வெட்டிட்டா பில்டிங் விழுகத்தானங்க செய்யும். மரங்களை வெட்ட விடக்கூடாது, மலைகளை சிதைக்க விடக்கூடாது. வரக்கூடிய கட்டக்கூடிய கட்டிடங்களை, அரசு கட்டிடங்கள்லாம் இப்போ பாருங்கள், பீகாரில் நம்மளுக்கு எவ்வளோ பெரிய சோகம் பாருங்கள். வாரம் ஒரு பாலம் உடஞ்சிக்கிட்டே இருக்குது. திறப்பு விழா பண்ணுறதுக்கு முன்னாடியே அந்த பாலம் உடஞ்சி விழுகுது. நல்ல வேளை அது 4 நாள் மழையை தாங்கலை பாருங்கள். ஒருவேளை திறப்பு விழா பண்ணியிருந்து அதில் கார்களும் பஸ்ஸுகளும் போயிருந்தால் அந்த 2 நாள் மழையில் ஆயிரக்கணக்கான உயிர்கள் செத்து போயிருப்பாங்க பீகாரில். அப்போ எவ்வளோ மோசம்! நீங்கள் சிமெண்ட்டை போட்டு கட்டுறீங்களா இல்லை இந்த சாம்பலை கும்பலை போட்டு கட்டுறீங்களாங்கிற சந்தேகம் வருதா இல்லையா? அதனால் இந்த மாதிரி அரசு கட்டுமானத்தில் வந்து மக்களுக்கு நம்பிக்கை வரக்கூடிய அளவுக்கு உறுதியான கட்டுமானம் இருக்கணும். அதில் கட்டுமானத்தில் ஊழல் யாராச்சும் செய்ததை கண்டுபிடிச்சா அவருக்கு கிட்டத்தட்ட கடுமையான தண்டனைகளை வந்து அரசு கொடுக்கணும். 3வது கட்டம். 4வதா வரக்கூடிய அந்த பேரிடர் இன்னல்களை வந்து இப்போ என்ன, இப்போ இது எல்லாமே சேட்டலைட் வந்துருச்சு, அறிவியல் வளர்ந்துருச்சு. இன்னும் எத்தனையோ மாதம் சென்று வரக்கூடிய புயலை, எத்தனையோ மாதம் எந்த இடத்துக்கு சந்திரன் நகரம், சூரியன் நகரம், நிலவு நகரம்னு கண்டுபிடிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த விஞ்ஞான காலத்தில் இந்த மழைப்பொழிவை பற்றி கணிக்க முடியாமையெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ அதை துல்லியமாக கணிச்சு இந்தந்த பகுதிகள் பாதிக்கக்கூடாது மக்களை அப்புறப்படுத்திட்டா எவ்வளோ சிறப்பாக இருக்கும். அதையும் இனி வந்து அரசு வந்து கண்டிப்பாக செய்யணும். இது 4 விஷயம். இதை கேட்கக்கூடிய இந்த நம்ம நேயர்கள் மூலியமாக நம்ம வந்து வைக்கக்கூடிய ஒரு அன்பான வேண்டுகோள் அரசுக்கு என்னென்னா, பாதிக்கப்பட்ட இந்த இறந்த உயிர்களுக்கு வந்து நீங்கள் கணிசமான ஒரு மிக பெரும் தொகையை வந்து அவர்களுக்கு வந்து நீங்கள் வந்து நஷ்டஈடாக நிவாரணமாக கொடுக்கணும். மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்கள் கூட என்ன பண்ணியிருக்காங்க, 5 கோடி ரூபாய் வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு உதவியாக கொடுத்துட்டு இன்னும் என்ன வேணாலும் நான் செய்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. மத்திய அரசு மிகப்பெரிய ஒரு நிதியை அந்த கேரளா அரசுக்கு கொடுத்து இறந்தவர்களுக்கு வந்து குறைந்தபட்சம் ஒருவருக்கு ஒரு 20 லட்சம் ரூபாய்ங்கிற அளவில் நிதி நிவாரணம் கொடுக்கணும். காயமற்றவங்களுக்கு 50 ரூபாய் சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் போதாது. காயமற்றவர்களுக்கு சுமார் ஒரு 2-3 லட்சம் ரூபாய்களை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் இது போன்ற நிகழ்வு வராத அளவுக்கு முன்னெச்சரிக்கையாக அவங்க வந்து
ஒரு தடுப்பு நடவடிக்கைகளை எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோளை நம்ம வைக்கிறோம். உயிரிழந்த அந்த இறந்தவர்களுடைய குடும்பங்களுக்கு நம்மளுடைய ஆறுதலையும் நம்மளுடைய இரங்கலையும் தெரிவித்துக் கொள்கிறோம். காயமடைந்தவங்க அவங்க கூடிய விரைவில் குணம் பெறணும், நலம் பெறணுங்கிற பிரார்த்தனையும் வைக்கிறோம். இது போன்ற ஒரு பேரழிவு நம்ம நாட்டு இந்திய நாடு மட்டும் இல்லாமல் உலகத்தில் எங்கேயுமே வரக்கூடாது, மக்களுக்கு ஒரு அமைதியான நல்ல வாழ்வு வரணுங்கிற ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம். நன்றி, வாழ்த்துக்கள்.